ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளி செய்திருக்கிற திருமாலையாகிற திவ்ய பிரபந்தம். அதில் இன்றைய தினம் 32ஆம் பாசுரத்தினுடைய அனுபவம். ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணி திருவரங்கம் தன்னுள் கார்த்திரள் அணையமேனி கண்ணனே உன்னை காணும் மார்க்கமொன்று அறியமாட்டா மனிதரில் துரிசனாய மூர்க்கனேன் வந்து நின்னேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனே என்பது பாசுரம். எம்பெருமானை அடைவதற்கு தம்மிடத்திலே கைமுதல் இல்லாமையை ஆழ்வார் அனுசந்திக்கிறார். பகவானை அடைவதற்கென்று எந்த விதமான சாதனமும் தம்மிடத்தில்லை என்று சொல்லுகிறார். கூடவே நைச்சியானுசந்தானம் அதனையும் செய்கிறார். தன்னை தாழ்ந்தவன் என்று எம்பெருமானிடத்திலே அறிவித்து நிற்கிறார். திருமாலைங்கிற உயர்ந்த பிரபந்தம் திருமாலை அறிவதற்கு, அதாவது பெருமானை அறிவதற்கு ஒப்புயர்வற்ற சாதனமாக குலாவப்படுகிற கிரந்தம். திருமாலையினுடைய பாசுரங்களை நாம் அனுசந்தித்தோம்னு சொன்னால் அனுசந்தித்தவாறே நம்மையும் நாம் மறந்து நிற்கிற ஒரு நிலை நமக்கு ஏற்படும். எம்பெருமானிடத்திலே லயித்தவர்களாக நாம் ஆகியிருப்போம். அப்படி நம்மையும் கூட, அதாவது கல்லை உருக்கினா அது எத்தனை பெரிய விஷயமோ அதை போலத்தான் நம்மை உருக்குவது என்பதும். கல்லும் கரைஞ்சு போறா போலேன்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி நம்மையும் உருக்கி நிற்கிற வைபவம் இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு உண்டு. அதில் இந்த 32ஆம் பாட்டு ஆச்சரியமான அர்த்தங்களை இந்த பாசுரத்தாலே ஆழ்வாரும் வியாக்கியானம் பண்ணின பெரியவரான பெரியவாச்சான் பிள்ளையும் நமக்கு காட்டித் தருகிறார்கள். அந்த அர்த்தங்களை யதாமதி யதாவகாசம் தற்சமயம் நாம் அனுபவிக்க பிராப்தம். முதல்ல பதவுரையை பார்க்கலாம். வண்டு, அதாவது வண்டுகள், ஆர்த்து சப்தித்து கொண்டு, அலம்பும் அலைந்து கொண்டிருக்கும்படியான, திரிந்து கொண்டிருக்கும்படியான சோலை, சோலைகளாலே, அணி சம்சாரத்துக்கு ஆபரணம் போலே அழகு பெற்றிருக்கிற திருவரங்கம் தன்னுள், கோயிலினுள்ளே கண் வளர்ந்தருளுகிற கார்த்திரள் அணைய, கார்மேகத்தை ஒத்த மேனி, திருமேனியை உடையவனாய், கண்ணனே அடியாருக்கு உடம்பு கொடுக்கும் கிருஷ்ணனானவனே, உன்னை காணும் மார்க்கம் ஒன்று, உன்னை பெருகைக்கு ஓர் உபாயமும் அறியமாட்டாதவனாய், மனிதரில், அதாவது மனிதர்களுக்குள் துரிசனாய, கள்வனாய், மூர்க்கனேன் பிடித்தது விடமாட்டாதே மூடனாகிய நான் வந்து நின்னேன், என்னுடைய தகுதியின்மையை பாராதே, அதாவது அயோக்கியத்தையை பாராதே வந்து நின்னேன். மூர்க்கனேன் மூர்க்கனேனே, என்னே என்னுடைய மூர்க்கத்தனம். இதுதான் பதவுரை. அதாவது திருவரங்கம்ங்கிறது சோலைகளாலே சூழப்பட்டிருக்கிற திவ்ய தேசம், ஆறாமம் சூழ்ந்த வரங்கம். அந்த திருவரங்கத்திலே சோலைகள் நிறைய உண்டு. நாற்புறமும் சோலைகள். வண்டுகள் ரொம்ப ஆனந்தமாக சப்தித்து கொண்டு, ஒலி எழுப்பிக் கொண்டு அந்த சோலைகளிலே சுற்றி கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஊர். அந்த ஊர் ரொம்ப ஆச்சரியமான ஊர். சம்சாரத்துக்கு ஒரு ஆபரணம் போலே இருக்கிற ஊர். அங்குதான் பகவான் கண் வளர்ந்தருளுகிறான். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, கார்மேகத்தை ஒத்தவராக விளங்குகிறார்.
கருத்த மேகத்தை போல பகவான் கிடக்கிறான். கண்ணன் கண்ணன் தான் ஸ்ரீரங்கநாதன். அதை உறுதியாக நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எப்போதும் சொல்லுகிறார்கள். உன்னை காணும் மார்க்கம் ஒன்று, உன்னை பெறுவதற்கு ஒரு உபாயமும் அறிய மாட்டாதவனாக நான் இருக்கிறேன். மனுஷரில் துரிசனாய, மனிதர்களுக்குள்ளே ரொம்ப தாழ்ந்தவன், திருடன், கள்வன்னு சொல்ல தகுந்தவனாக நான் இருக்கிறேன். மூர்க்கன், பிடித்தது விடமாட்டாதே மூடனாகிய நான். இப்போ உன்கிட்ட வந்திருக்கேன் பாரு, உன்னை வணங்குகிறேன் பார், எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் வந்துட்டேன். என்னிடத்துல எந்த தகுதியும் கிடையாது, நிறைவாளன் அல்லேன், குறைவாளன், இருந்தாலும் வந்திருக்கேன். அப்ப எத்தனை மூர்க்கனாக நான் இருக்க வேண்டும்? அதைத்தான் தெரிவிக்கிறார். மூர்க்கனேன் மூர்க்கனேனே அப்படின்னு சொல்றார். அவதாரிக்கை 32ஆம் பாட்டு. ஆர்த்து நம்பக்கல் விமுகரான சம்சாரிகளுக்கும் கூட ஆகாதபடி வர்த்தித்த நீர் நம்பக்கல் வந்தபடி என்னென்னில். பகவான் கேட்கிறார், சம்சாரிகள், இந்த சம்சாரிகள் எப்படிப்பட்டவர்கள்னா எம்பெருமானிடத்திலே ஈடுபடாதவர்கள், விமுகர்கள், அவனை கண்ணெடுத்தும் பாராதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட ஆழ்வாரை பார்த்துட்டோ எங்களோட சேராதியும்னு சொல்லிடுறாளாம். சம்சாரிகள் கூட சேர்த்துக்கலேன்னு சொன்னால் எத்தனை தாழ்ச்சி தம்மிடத்திலே இருக்க வேண்டும்னு ஆழ்வார் சொல்லிக் கொள்கிறார், நைச்சியானுசந்தானம் பண்ணி கொள்கிறார். இப்போ பகவான் இவர் நைச்சியானுசந்தானம் பண்ணின உடனே பகவானை கேட்கிறார். அதாவது சம்சாரிகள் என்னிடத்திலே ஈடுபடாதவர்கள், என்ன அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர்களும் கூட உம்மை கண்டால் கட்டி அணைச்சு விட மாட்டார். எங்கள் திரளிலே வாரும், எங்கள் அணியிலே வாரும்னு சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அவர்களாலும் கூட சேர்த்து கொள்ளப்படுகிறவராக ஆழ்வார் இல்லை. அவர் பக்தர் இல்லை, பக்தர்கள் கோஷ்டியிலே தன்னை சேர்த்துக்க மாட்டா, அதில் சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு முதலே சொல்லிக்கிறார். அடுத்தது என்ன, சம்சாரிகளாவது சேர்த்து பாடார்னா அவர்களும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். ஐயோ, நம்முடைய திரளுக்கு இவர் தகுதி படைத்தவர் அல்ல அப்படின்னு தள்ளி வச்சுருவாளாம். அதைத்தான் பகவான் இங்க கேட்கிறார். நம்மிடத்திலே ஈடுபடாத சம்சாரிகள், நம் பக்கல் விமுகரான சம்சாரிகளுக்கும் கூட ஆகாதபடி வர்த்தித்த நீர் நம் பக்கல் வந்தபடி என்னென்னில். சம்சாரிகளோட கூட உமக்கு சேர்த்திங்கிறது இல்லை, அவர்கள் கூட உண்மை சேர்த்துக் கொள்வதில்லை. இப்ப நம்ம கிட்ட வந்திருக்கீரே, எப்படி வந்திருக்கீர் அப்படின்னு கேள்வி. அதற்கு பாருங்க, பிரதிபன்னகாரிகளாய் இருப்பார் செய்யுமவத்துக்கு ஒரு அடை உண்டோ? ஒரு மூர்க்கன் பண்றதுக்கெல்லாம் ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்க முடியுமா? என் மௌர்க்கியத்தாலே வந்தேன் என்கிறார். மூர்க்கனா இருக்கேன், அதனால வந்திருக்கேன், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ எனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் வந்திருக்கிறேன், அப்ப மூர்க்கன் வந்திருக்கிறேன். வியாக்கியானம். ஆர்த்து வண்டலம்பும் சோலை. என்ன அழகா வியாக்கியானம் பண்றார் பாருங்கோ. திருச்சோலையில் மதுவை பானம் பண்ண இழிந்த வண்டுகளானவை அபினிவேசத்தாலே பரிச்சேதித்திழிய அறியாதே இழிந்து கழுத்தே கட்டளையாக பருகி. இந்த சோலைகளிலேயே சுற்றி திரிகிற வண்டுகள் நிறைய மதுபானம் பண்ணிவிடுறது, தேனை நன்னா பருகிடுறது. இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் பருகணும் அப்படின்னு எந்த அளவும் வைத்துக் கொள்ளவில்லை. அபினிவேசத்தாலே, ஆசையினாலே, ஈடுபாட்டினாலே நன்னா தேனை பருகிட்டு, அதாவது கழுத்து வரைக்கும் முட்ட பருகின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பருகிட்டு அதுக்கு மேல இருந்த இடத்திலே இருக்க ஒட்டாமல், பருகின பிற்பாடு இருந்த இடத்துல அவைகளால் இருக்க முடிகிறதானால் ரொம்ப மயக்கமா இருக்கு, ஏதேதோ உலர ஆரம்பித்தார் போலே ரீங்காரமிட ஆரம்பித்து விடுகின்றன. நிறைய தேனை பருகியாச்சு, அதுக்கு மேல அவர்களுக்கு நிலை கொள்ளவில்லை. அவர்கள், அதாவது அந்த வண்டுகள், அவைகள் ரீங்காரம் பண்ண ஆரம்பித்து விடுகின்றன. அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆர்த்து கொள்ளா நிற்கும். அதுக்கு சொல்றார் எப்படி இருக்குது அப்படின்னா, முக்தர் பகவத் அனுபவ ஜனித ஹர்ஷத்துக்கு போக்கு வீடாக சாமகானம் பண்ணுமா போலே. ஸ்ரீவைகுண்டத்திலே முக்தர் திரள் பரமபதத்துக்கு சென்று எம்பெருமானை அனுபவித்து அடையும் விகாரத்தை, அந்த மாற்றம் இருக்கிறதே, அதை வண்டுகளும் அடையும்படியாக இந்த திருவரங்கத்தினுடைய இனிமை இருக்கிறது. ஆச்சரியமா தெரிவிக்கிறார். முக்தர்கள் அங்க போனா ஹாவு ஹாவு ஹாவுன்னு சாமகானம், சாமவேத கோஷம் அதை பண்றாடு இல்லையோ. அப்ப இங்கேருந்து அங்க போறா, ரொம்ப ஈடுபாடு. அந்த ஈடுபாட்டினாலே அவர்கள் எப்படி சாமவேத கோஷத்தை பண்ணுகிறார்களோ அதை போலத்தான்
இந்த தேச விசேஷம் திருவரங்கம் இந்த வண்டுகளை கூட இப்படி மாற்றி விடுறதாம். நல்லா சோலைகளிலே தேனை பருகிட்டு அதுக்கு மேலே அத்தனையும் ஆர்த்து கொண்டு, அதாவது நல்லா சப்தித்து கொண்டு நிலை கொள்ள மாட்டாமல் அவைகள் திரிகின்றன அப்படிங்கிறத இந்த இடத்திலே சொல்லுகிறார். அதுக்கு மேலே ரொம்ப ஆச்சரியமான பிரமாணம் ஒன்று காட்டுறார். காயந்தி கேச்சித்து, பிரணமந்தி கேச்சித்து, நிருத்தியந்தி கேச்சித்து. இது ஸ்ரீராமாயணத்தில் ரொம்ப அழகான கட்டம். ஹனுமான் போய் சீதையை பார்த்துட்டு வந்துடுறார். வந்த பிற்பாடு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டுங்கிற ஒரு ஆராய்ச்சியும் நடக்கிறது. அங்கதன் ஜாம்பவான் அவளுக்குள்ள சம்வாதமும் நடக்கிறது. அதுக்கு மேல மதுவனம்ங்கிற ஒரு இடத்திலே பிரவேசிக்கிறார்கள். அந்த மதுவனம்ங்கிறது சுக்ரீவனுக்காகவே இருக்கிற இடம்னு சொல்றார். அங்குதான் ததிமுகன்கிற ஒரு வானரம் சுக்ரீவனுக்கு வேண்டப்பட்டவர். அவர் தான் அந்த இடத்தை பார்த்து கொள்ளுகிறார். இந்த வானரங்கள் எல்லாம் அங்கே புகுந்தன. ஹனுமான் சீதையை பார்த்துட்டு வந்துட்டாரா, அதுல ரொம்ப ஆனந்தம். அந்த ஆனந்தத்தின் மிகுதியினாலே அந்த வானரர்கள் எல்லாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோங்கிறதே தெரியாமல் அத்தனை ஆட்டம் போட்டிருக்காளாம். அதைத்தான் ரொம்ப ஆச்சரியமா இந்த பிரமாணம் காட்டுறது. காயந்தி கேச்சித்து, பிரணமந்தி கேச்சித்து, நிருத்தியந்தி கேச்சித்து, பிரஹசந்தி கேச்சித்து, பதந்தி கேச்சித், விசரந்தி கேச்சித்து, பிளவந்தி கேச்சித்து, பிரலபந்தி கேச்சித்து. சில வானரர்கள் பாட ஆரம்பிச்சுட்டா. சில வானரர்கள் என்னன்னு தெரியல தரையில விழுந்து விழுந்து சேவிச்சுட்டு இருக்கா. சிலர் ஆடத் தொடங்கிட்டார். சிலர் என்னமோ காரணம் இல்லாமல் சிரிக்கிறார்கள். சில பேர் கீழே விழறா, யாரும் பிடிச்சு தள்ளல, அவளா விழுந்துடுறா. சிலர் சுற்றி சுற்றி அலைகிறார்கள். சில பேர் தாண்டின்னு இருக்கா, தாவின்னு இருக்கா. சில பேர் என்னென்னமோ உளறின்னு இருக்கா, என்ன பேசலான்னு தெரியல, தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கடைசியில ரொம்ப அழகா வால்மீகி முடிச்சார். அத்தனை வானரங்கள் என்ன பண்ணிட்டுன்னு கேட்டால், சமக்ரா மகாவனம் நிர்விஷயம் சக்ருஹுன்னு சொல்றார். அந்த மகாவனத்தை மொத்தமா நாசம் பண்ணிவிட்டுக்கலாம். எல்லா வானரங்களும் சேர்ந்து. எம்பார் ரொம்ப அழகான ஒரு ஐதிஹியம் இந்த இடத்துல. எம்பாருடைய ஐதிஹியம்னு காட்டப்படுறதோ இல்லையோ, ஒண்ணுமில்லை. இந்த மதுவனம் அகப்பட்டதோ ராமலக்ஷ்மணர்களுடைய முதுகுகள் பிழைத்தனன்னு சொல்லுவராம். ராமலக்ஷ்மணர்களை பார்த்திருந்தான்னு சொன்னா மதுவனத்துக்குள்ளே போகாமல் ராமலக்ஷ்மணர்களை பார்த்திருந்தார்களே யாகில் ஹனுமான் சீதையை பார்த்துட்டு வந்தாரோ இல்லையோ, அந்த மகிழ்ச்சியினுடைய மிகுதியினாலே என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு தெரியாமல் ராமலக்ஷ்மணர்களுடைய முதுகிலே ஆனந்தத்தாலே ஓங்கி அரைந்து அந்த முதுகுகளையே இவர்கள் பிளந்திருப்பார்கள். மதுவனம்னு ஒன்று கண்ணில் பட்டுதோ ராமலக்ஷ்மணர்கள் பிழைத்தார்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஐதிஹ்யமும் உண்டு. அது தன்னையும் நினைவிலே கொள்க. ஆக என்று மதுவனம் அழித்த முதலைகள் ஹர்ஷத்துக்கு போக்குவிட்டு பாடுவார் ஆடுவார், ஒருவரை ஒருவர் புகழுவார் ஆனார்களிலே. அதை போலத்தான் இந்த இடத்துலையும் வண்டுகள் இவர் தம்முடைய சத்தை உண்டாகைக்கு கூப்பிடுகிறார். ஆனா இங்க ஆழ்வார் கூப்பிடுவதற்கும் வண்டுகள் கூப்பிடுவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன அப்படின்னா, வண்டுகள் நல்லா தேனை மிகுதியா பறிகொடுத்தா அதனாலே அந்த ஆனந்தத்துக்கு போக்கு வீடாக கூப்பிட்டு கொண்டிருக்கின்றன. அதுதான் ஆர்த்து வண்டலம்பும் சோலை. ஆழ்வார் எதனாலே கூப்பிடுகிறார்னால் தம்முடைய வாழ்ச்சிக்காக, தாம் சத்தை பெறுவதற்கு உறுப்பாக அவர் கூப்பிடுகிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல விஷயம். இவை பிரீத்திக்கு போக்கு வீடாக கூப்பிடுகின்றன. வண்டலம்பும் சோலை, மதுபானம் பண்ண இழிந்த வண்டுகள் மதுவின் மிகுதியாலே பிரளயத்தில் அகப்பட்டு அலைகிற மார்க்கண்டேயனை போலேயும் கிண்ணகத்தில் அகப்பட்ட திருச்சோலை போலேயும் அலையானிற்குமாய்த்து அலம்பல் தழும்பல். பிரளய காலத்துல ஒருத்தர் தான் வெளியில இருந்தார். கண்ணன் இருந்தார். ஆலமாமரத்தினிடமே ஒரு பாலகனாய் பகவான் இருந்தார். அவரை தவிர இன்னொருத்தர் இருந்தார், மார்க்கண்டேய மகரிஷி. அது வேடிக்கையா சொல்லுவார். ஏன் அவர் இருந்தார் அப்படின்னா, முத்துமுண்ட கண்ணம் இல்லையோ, எல்லாத்தையும் பகவான் சாப்பிட்டுட்டார், வயிற்றுக்குள்ள வச்சு எல்லாத்தையும் காப்பாத்தின்னு இருக்கார். இதை உலகத்துக்கு சொல்றதுக்குன்னு ஒருத்தர் வெளியில இருக்க வேண்டாமா? ஏன்னா சாட்சி இருந்தா தான் உலகம் நம்ப போறது. யாரை சாட்சியா வைக்கிறதுன்னு பார்த்தா மார்க்கண்டேயனை வச்சுட்டார். அப்ப அந்த மார்க்கண்டேயன் அந்த பிரளய காலத்திலே அவர் தனியாத்தான் இருந்தார். பிரளயத்துல அகப்பட்டு அலைகிற மார்க்கண்டேயனை போலே. அடுத்தது இன்னொன்னு சொல்றார், கிண்ணகத்தில் அகப்பட்ட திருச்சோலை போலே. ஒரு ஆத்து வெள்ளத்துல ஒரு சோலை அகப்பட்டுடுத்துன்னு சொன்னால் அது எத்தனை தத்தளிச்சு கொள்ளும். அதை போலத்தான் இந்த இடத்துல என்பது இந்த இடத்துல கருத்தாக இருக்கிறது. வண்டுகள் மதுவை பருகிட்டு அப்படி சப்தித்து கொண்டு திரியா நின்றன. மார்க்கண்டேயன போலே
கிண்ணகத்திலே அகப்பட்ட திருச்சோலையைப் போலே இதெல்லாம் உதாரணங்களா காட்டுறார். அணி திருவரங்கம் தன்னுள் சம்சாரத்துக்கு ஆபரணம் போலே ஆய்த்து கோயில் இருப்பது. ஸ்ரீரங்கம்ங்கிற க்ஷேத்திரம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே முதன்மை திருத்தலம். ஸ்ரீரங்கம் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழன்னு நித்தியமும் பிரார்த்தனை பண்றோம். ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தயான்னு நித்தியமும் சொல்லுகிறோம். அப்ப சம்பிரதாயத்துக்கு மிக முக்கியமான திருத்தலம் அணி திருவரங்கம். சர்வ சக்தி மயம் தாம சர்வ தீர்த்தமயம் சரஹா சர்வ புண்ணியமயோ தேசா சர்வ தேவமயோ ஹரிஹி. எல்லா சக்திகளும் நிறைந்திருக்கிற இடம், எல்லா தீர்த்தங்களும் நிறைந்திருக்க பெற்ற திருக்குளங்களை எல்லாம் உடைய இடம், எல்லா புண்ணியங்களும் சேருமிடமான ஊர், எல்லோருக்கும் அந்தர்யாமியான பகவான் அங்கே உரைகின்றான். ஸ்ரீரங்கத்துக்கு ஏன் ஸ்ரீரங்கம்னு பேருன்னா, ஸ்ரீஹி தாயார் அவள் எவ்விடத்திலே ஆனந்தமாக நாட்டியம் ஆடுகின்றாளோ அவள் நாட்டியம் ஆடுகின்ற மேடை போன்றிருக்கிற திருத்தலம் அதுதான் ஸ்ரீரங்கம். முதல்ல அனந்த பீட்டம்னு பேரு, சேஷபீட்டம்னு பேரு. இதெல்லாம் ஆதியிலே திருவரங்கத்திற்கு வழங்கப்பட்டு வந்த பெயர்கள். எப்ப திருவரங்கநாதன் அங்க வந்துட்டாரோ, ஸ்ரீரங்கநாதன் வந்தாரோ இல்லையோ, ஜெகநாதனான பெருமான் அவர் எப்போது அங்கே வந்தாரோ அப்போது தொடங்கி ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. ஸ்ரீரங்கம், ஸ்ரீ நர்மரங்கம்னு கூட சொல்லுவார்கள். தாயார் சம்பந்தத்தை இட்டு இந்த பெயர்கள் எல்லாம் உண்டு. இப்போ ஸ்ரீரங்கம்னா பகவான் சம்பந்தத்தை இட்டும் சொல்ல வேண்டுமே. தாயார் ரொம்ப ஆனந்தத்தோட நாட்டியமாடுகின்ற மேடை போன்று இருக்கிற ஊர் ஸ்ரீரங்கம். இது தாயாரை இட்டு ஊருக்கு பெருமை சொல்லியாச்சு. பெருமானை இட்டும் ஊருக்கு பெருமை சொல்ல வேண்டும் என்றால் உண்டு. க்ஷீராப்தேகே மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி ரதிங்கதோ ஹரிஹி யத்ர ரங்கமிதி அபிதீயத்தேன்னு சொல்லுவார்கள். திருப்பார்கடலிலே இருப்பு, அதை காட்டில பகவானுக்கு ஆனந்தம் எங்கே தெரியுமா? சூரிய மண்டலாந்தர்வர்த்தியா இருக்காரே, அதை காட்டிலும் அவருக்கு ஆனந்தம் எவ்விடத்துல தெரியுமா? யோகிகள் ஹிருதயத்துல வசிக்கிறாரே, அதை காட்டிலும் மேலான ஆனந்தம் எவ்விடத்துல தெரியுமா? அது திருவரங்கத்திலே தான். எவ்விடத்திலே அவனுக்கு மற்ற இடங்களை காட்டிலும் மேலான ஆனந்தம்ங்கிறது கிடைக்கின்றதோ அவ்விடத்திற்குத்தான் ரங்கம்னு பேர். ரதிங்கதா இது ரங்கம்னு சொல்லுவார்கள். அவன் ஆனந்தத்தை அடைவிடமாகையாலே ரங்கம், ஸ்ரீரங்கம். பராசரப்பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். மன்வன்பவாயே துருஹிணேச்ச தன்யே விபீஷணேனைவ புரஸ்கிருதேன குணைர் தரித்ராணம் இமம் ஜனம் துவம் மத்தியே சரிநாத சுகாகரோஷின்னு தெரிவிக்கிறார். அழகான ஸ்லோகம். மனு முதலான அரசர்கள் எல்லாம் திருவரங்கநாதனை பூசித்து வந்தார்கள். அவர்களெல்லாம் பெருத்த தபோதனர்கள். அதுக்கு முன்னாடி சத்தியலோகத்துல பிரம்மாவே திருவாராதனம் பண்ணியிருக்கார். அவரும் பெரிய தபோதனர், தபத்தையே தனமாக உடையவர். அவர் ஒன்றும் குறையே சொல்ல முடியாது. வேதாபியாச ஜடன்னு காளிதாசர் பிரம்மாவை சொல்றார். எப்பவும் வேதாத்தியாயனம் பண்ணியிருக்கார். எப்பவும் வேதத்தை சொல்லிட்டே இருக்கிறவர். அதை அபியாசம் பண்ணிட்டே இருப்பான், சொல்லிட்டே இருப்பான். ஒரு ஜடத்தை போல உட்காந்து சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு பிரம்மா கொண்டாடப்படுறார். இப்போ பிரம்மா திருவரங்கநாதனை தொழுதிருக்கார். அவர் பாக்கியசாலி சுவாமி, தபோதனர்னு சொன்னீரே, அதனால அவர் தொழுதிருக்கார். மனு முதலான அரசர்கள் அவர்களும் மிகச்சிறந்த புண்ணியாத்மாக்கள். திருவரங்கநாதனை தொழும் பேரு அதனாலே பெற்றார்கள். பராசரப்பட்டர் ஆச்சரியத்தோடு தெரிவிக்கிறார். அவர்கள் எல்லாம் உன்னை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார்கள், பிரார்த்தித்தார்கள், உன்னை சேவிக்க பெற்றார்கள். நாங்க எந்த தவமும் செய்யவில்லை, உன்னை சேவிக்கணும்னு நாங்க ஆசையும் பட்டதா தெரியல, நீ வரணும்னு நாங்க கூப்பிட்டதே கிடையாது. ஆனா நாங்க பண்ண வேண்டிய தவத்தை எல்லாம் நீ பண்ணிட்டு இங்க வந்திருக்கவா, எங்களுக்காக வந்திருக்கிறாய். கோர மாதவம் செய்தனன் கொல் அறியேன் அப்படின்னு திருப்பாணாழ்வார் பாடுறார். நம்மை அடைவதற்காக பகவான் கடும் தவம் இயற்றுமவனாக ஆயினன். அவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். மனு தவம் பண்ணார், பிரம்மா தவம் பண்ணார், திருவரங்கநாதனை அவர்கள் அடைந்தார்கள். திருவரங்கநாதன் தவம் பண்ணிட்டு இருக்கார், நம்மை அடைந்தார். இவ்வளவுதான் விஷயம். எத்தனை எளியவனாக பகவான் வந்து நிற்கிறான். அதனால்தான் அணி திருவரங்கம் தன்னுள் சம்சாரத்துக்கு ஆபரணம் போலே ஆய்த்து கோயில் இருப்பது. இந்த சம்சாரத்துக்கு ஒரு ஆபரணத்தை போல இந்த திருவரங்கம் விளங்குகிறதுன்னு காட்டுறார். லீலா விபூதிக்கு நாயகன் ஒருவன் உண்டே ஆகிலும் கோயிலிலே வந்து சந்நிகிதன் அல்லாத போது தாலி கட்டாத ஸ்திரீகள் போலே ஆய்த்து லீலா விபூதி இருப்பது. அழகான அர்த்தம் காட்டுறார். தாலி கட்டின பெண் பிள்ளை அப்படின்னா அவளுக்கு பெருமைகள் உண்டோ இல்லையோ, அதை போலத்தான்
எத்தனையோ ஆபரணங்கள் இருந்தாலும் அந்த தாலிக்குண்டான மகத்துவங்கிறது தனிப்பட்டதொன்று தானே. அதை போலத்தான் இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவரா பகவான் இருக்கார், மறுப்பார் இல்லை. எப்ப அவர் திருவரங்கத்துக்கு வந்தாரோ அப்பதான் தாலி கட்டின பெண் பிள்ளைய போல ஒரு சோபை இந்த லீலா விபூதிக்கு உண்டாயித்துன்னு காட்டுறார். சோலை அணி திருவரங்கம், இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, சோலையே ஆபரணமாக உடைய திருவரங்கம். சம்சாரத்துக்கு இந்த உலகத்துக்கே ஆபரணம் போல இருக்குன்னு ஒரு அர்த்தம் பார்த்தாச்சா. இப்ப சோலைகளையே ஆபரணமாக உடைய கோயில் என்னவுமா, கார்த்திரள் அணைய மேனி மது வெள்ளத்தை கண்டு கடல் என்று பிரமித்து மேக சமூகங்கள் கழுத்தே கட்டளையாக பருகி நெகிழ்ந்து போக மாட்டாதே அவை உள்ளே புகுந்து சாய்ந்தார் போலே ஆய்த்து பெரிய பெருமாள் கண் வளர்ந்தருளுகிறபடி அழகா தெரிவிக்கிறார். இந்த சோலைகளில் உள்ள தேன் வெள்ளத்தை கண்டு, நிறைய தேன் வெள்ளம் இருக்கு, அதனால தானே வண்டுகள்லாம் வருதுன்னு பார்த்தோமே. இந்த தேன் வெள்ளத்தை கண்டு கடல் என்று மயங்கி மேகங்கள் இங்கு வந்து கழுத்து வரையில் அந்த மதுவை பருகி, மேகங்கள் என்ன நினைச்சுன்றது, பெரிய கடல் இருக்கு அப்படின்னு நினைச்சுன்றது. பட்டரே ஒரு கடல் குட்டிய போல பகவான் விளங்குகிறார்னு ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல அதையும் பாடுறார். அப்போ ஒரு கடல் இருக்கு இந்த இடத்துல நினைச்சிட்டு மேகங்கள் வந்து விட்டனவாம். அப்படி வந்த மேகங்கள் கழுத்து வரையிலே அந்த மதுவை பருகி நன்னா அந்த தேனை பருகிட்டு அதனால வெளியிலே செல்ல முடியாமல் ஸ்ரீரங்க விமானத்தின் உள்ளே புகுந்து, விமானம் பிரணவாகாரம் வேதஸ்ருங்கம் மகாத்புதம் எல்லாம் சொல்றோமே, அந்த விமானத்தின் உள்ளே புகுந்து சாய்ந்து கிடந்தனவோ சாய்ந்து கிடக்கின்றனவோ அப்படின்னு நினைக்கிறா போல பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார். கடல் வந்துட்டு இங்க மதுவை பருகிட்டு இங்கே பெரிய பெருமாளாகிற திருக்கோலம் கொண்டு கிடக்கிறதோ என்று எண்ணலாம் படி இருக்கிறதாம். ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னா, படுத்துட்டு இருக்கிறத பாருங்கோ, வடிவில் கருமை நிறத்தாலும் குளிர்த்தியாலும் கைமாறு கருதாமல் பிறருக்கு நிருகேதுகமாக உதவும் தன்மையாலும், அதாவது மேகங்கள் இங்கே வந்து கடல்னு மயங்கி மதுவை உண்டு, அதுக்கு மேல அந்த மேகம் போய் சாஞ்சா போல. இப்போ கடல் குட்டி பராசரப்பட்டு சொல்றார், அது ஒரு கருத்து. மேகமாகவும் பெருமானை பார்க்கலாம், அந்த மேகம் திருவரங்க விமானத்தின் உள்ளே வந்து கிடக்கிறதோ அப்படிங்கிறா போல படுத்துட்டு இருக்கார். அவர் மேகம்னு எப்படி சொல்லலாம்னா, மேகத்துக்கும் அவருக்கும் ஒப்புமைகள் உண்டுன்னு காட்டுகிறார்கள். என்ன ஒப்புமை? வடிவில் கருமை நிறத்தாலும் குளிர்த்தியாலும் கைமாறு கருதாமல் பிறருக்கு நிருகேதுகமாக உதவும் தன்மையாலும். வடிவு கருப்பா இருக்கு, குளிர்த்தி இருக்கு, பரோபகாரமே ஸ்வபாவமா இருக்கு. மேகம் மழையை வருஷிக்கிறதுனா ஏதாவது கைமாறு எதிர்பார்க்கிறதா? இல்லையே. அதை போலத்தான் பகவானும் மாரியனைய கை அப்படின்னு கொடுத்துட்டே இருக்கார், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனா எதையும் அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதில்லை. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவன் மேகமே என்று சொல்லலாம்படி ஒப்புமைகள் காண கிடைக்கின்றன. அதுதான் விஷயம். மேகம்னு சொல்றதுக்கு உண்டான ஒப்புமைகள் நமக்கு கிடைக்கின்றன. தனக்கென்ன ஒன்று வையாமையாலும் மேகத்தை ஒரு வகைக்கு போலியாக சொல்லும்படியாய்த்து வடிவிருப்பது தொக்க மேக பல்குழாங்கள் என்று வடிவுக்கு ஸ்மாரகமாக மேக சமூகங்களை சொல்ல கடவதிலே. பகவான் மேகவண்ணன் அவருக்கு திருநாமமே இருக்கு. மேகங்களோ உரையில் திருமால் திருமேனியுக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்னு ஆழ்வார் கேட்கிறாரு இல்லையோ. மேகங்களை பார்த்து ஆச்சரியப்படுறார். எப்படி நீங்கள்லாம் என்ன தவம் பண்ணீங்கோ, எங்க பெருமான போல அந்த கருமை நிறம் உங்களுக்கு எப்படி வாய்க்க பெற்றீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதனாலே மேகவண்ணன் மேகமே கிடக்கிறா போலே பகவான் கிடக்கிறார். பட்டர் பாடுறார், சிஞ்சேதிமம் ச ஜனமிந்திரயா தட்டித்வான் பூஷாமணி த்யுதிபிஹி இந்திரதனு ததானஹ ஸ்ரீரங்கதாமனி தயாரச நிர்பரத்வாத் அத்ரௌ ஷயாடுரிவ சீதல காளமேகஹாங்கிற சுவாமி. கருத்த மேகம்னு சொன்னா மேலும் சில காட்சிகள்லாம் காண கிடைக்குமே அப்படின்னார் ஒருத்தர். கருத்த மேகம் சூழ்ந்திருக்க பெற்றால் சில காட்சிகளை போது தோன்றுமேன்னார். என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், மின்னல் இருக்க வேண்டாமா, அதுக்கு மேலே கருத்த மேகம்னா உள்ளுக்குள்ள ஜலம் நிரம்பி இருக்கும் சுவாமி. பூர்ணமா ஜலம் நிரம்பி இருக்க பெற்றால் தான் மேகங்கள் கருத்து காண கிடக்கும் அப்படிங்கிறார். அதுக்குதான் பட்டர் அந்த இடத்துல பதில் சொல்றார். நன்னா மின்னல் உண்டுங்கிறார். பிராட்டி ஆகிற மின்னல், அந்த மின்னல் எப்போதும் மின்னிக்கொண்டே இருக்கிறது. நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார சூகவத்தன்வின்னு சொல்றோம் இல்லையோ. அப்படி பிராட்டி ஆகிற மின்னல், அவள் எப்போதும் மின்னிக்கொண்டே இருக்கிறாள், அவள் கூடவே இருக்கிறாள். திருவாபரண மணிகள், இன்னொருத்தர் சொன்னார் வானவில் எல்லாம் தோன்றாதான்னு கேட்டார். நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்திட்டு இருக்காரோ இல்லையோ, அதிலே நானாவிதமான மணிகள் பதிக்க பெற்றுள்ளன. அந்த மணிகளிலிருந்து வெளிப்புறப்படுகின்ற அந்த ஒளியானது
விதவிதமான நிறங்கள்ல ஒளி வெளியில வருதோ இல்லையோ, பார்ப்பதற்கு வானவில் போலே அமைந்திருக்கின்றன. அப்புறம் என்ன கேட்டீர்? மேகம்னு சொன்னா உள்ளுக்குள்ள நீர் நிரம்பி இருக்க வேண்டுமேனு சொன்னீரோ இல்லையோ, கருணாரசம். அந்த கருணை வெள்ளம் எம்பெருமானாகிற மேகத்தினுள்ளே பரிபூரணமாக குடிகொண்டுள்ளது. அதனால இவர் மேகம்னு சொல்ல தகுந்தவராக விளங்குகிறார். குளிர்ந்த நீலமேகம் போன்றுள்ள ஸ்ரீரங்கநாதன் அடியேனையும் நீராட்டி அருளட்டும் என்று பட்டர் ரொம்ப ஆச்சரியமான பிரார்த்தனையை வைக்கிறார். அதை இந்த இடத்துல நினைவிலே கொள்ள வேண்டியது. ஆக மேலே தெரிவிக்கிறார், கண்ணனே மேகத்திற்காட்டில் வியாவிருத்தி சொல்லுகிறது. பெரிய பெருமாளுக்கு உள்ள சிறப்பு அது மேகத்துக்கு எத்தனை உண்டோ அத்தனை தானா, இன்னமும் உண்டுங்கிறார். என்ன அப்படின்னா, வெகு தூரத்திலே உயரே நின்று மேகம் என்ன பண்ணும்? கடக்க நின்று ஜலத்தை உபகரிக்குமதிலே மேகம் எங்கோ ஆகாசத்துல இருக்கும், அங்கேருந்து ஜலத்தை நமக்கு கொடுக்கும், மழையை வருஷிக்கும். சஜாத்தியனாய் வந்து கிட்டி தன்னையாய்த்து உபகரிப்பது. பகவான் என்ன பண்ணுவார்? நம்ம குலத்திலேயே பிறக்கிறார், நம்மோடே கலக்கிறார், தன்னையே கொடுக்கிறார். இதுதான் அவருக்கு இருக்கிற ஏத்தம். பெரிய பெருமாளை கண்டால் யசோதை பிராட்டி வைத்த வெண்ணையை களவு கண்டு அமுது செய்து மூலையடியே திரிந்து வளர்ந்த செருக்கு தோற்றியாய் திருப்பது. ஆச்சரியமான அர்த்தம் பாருங்க. பெரிய பெருமாளை சேவிக்கும் போதெல்லாம் யசோத பிராட்டி எத்தனை வெண்ணையெல்லாம் சேமிச்சு வச்சிருந்தாளோ அது எல்லாத்தையும் என்னன்னா திருடி சாப்பிட்டுட்டு பட்டிமேயும் காரியறு போல திரிந்து வளர்ந்த அந்த மதிப்பெல்லாம் தோற்றி இருக்கும். அவர் பார்த்தா அப்படி தெரியுமா, நான் வெண்ணையெல்லாம் சாப்பிட்டு வந்து இங்கே கிடக்கார், கண்ணன் தான் இவன் என்று சொல்லலாம். படி ஆச்சாரியர்கள் அத்தனை ஆச்சரியமாக அனுபவித்திருக்கிறார்கள். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டமாயன் அணியரங்கன். ஆழ்வார் அப்படித்தானே பாடியிருக்கார். அப்போ கொண்டல் மன்னன், கோவலனாய் வெண்ணையுண்டவாயன், அந்த கண்ணன் அவன் தான் அணியரங்கன் திருவரங்கநாதன் அப்படின்னு திருப்பாணாழ்வார் இந்த அர்த்தத்தை காட்டியிருக்கார். உன்னை காணும் மார்க்கமுன் அறிய மாட்டார், உன்னை பெருகைக்கு உறுப்பாக நீ உபதேசித்து வைத்த மார்க்கம் உண்டு. வழி, மார்க்கம்னா என்ன? வழி, அதாவது உபாயம், சாதனங்கள். அவையாகிறன கர்மயோகம், தற்சாத்தியமான ஞான யோகம், கர்மயோகம். அந்த ஞானயோக கர்மயோகத்தாலே விளையும்படியான ஞான யோகம், அந்த ரெண்டினாலும் கிடைக்கக்கூடியதான உண்டாகக்கூடியதான பக்தி யோகம். அதைத்தான் சொல்றார். தற்சாத்தியமான ஞான யோகம், உபய சாத்தியமான பக்தி யோகம், அவதார ரகசியம், அவதார ரகசிய ஞானம்னு சொல்லுவார். அவர் ஏன் பிறக்கிறாருங்கிறத நாம தெரிஞ்சுட்டோம்னா நாம பிறக்கவே மாட்டோம். அவதார ரகசிய ஞானம், புருஷோத்தம வித்யை, புருஷோத்தம பிராப்தி யோகம்னே சொல்லுவார்கள். கீதையில அதெல்லாம் பண்ணி பண்ணி பகவான் தெரிவித்திருக்கிறார். அனுத்தமான திருநாம சங்கீர்த்தனம். கீதையில திருநாம சங்கீர்த்தனத்துக்கு உண்டான ஏத்தமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கான்னா திருநாம சங்கீர்த்தனத்தாலே உண்டாகும் பலன்களை பத்திலாம் பெருசா சொல்லலே. ஆனா திருநாம சங்கீர்த்தனத்தாலே பலன்கள் உண்டு. அது சாதனத்திலே அன்வயிக்கும், அது ஒரு சாதனமாகிறது. புண்ணியக்ஷேத்திர வாசம், புண்ணியக்ஷேத்திரத்திலே வசிப்பதுங்கிறது, திவ்ய தேசத்திலே வசிப்பதுங்கிறது அது சாதனத்திலே சேரும். ஆனா நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு திவ்ய தேசத்துல இருக்கோம், இது ஒரு சாதனம், இதனாலே பகவான் கிடைப்பான் அப்படி எண்ணாதீர்கள். திவ்ய தேசத்திலே இருப்பதே பேரு அப்படின்னு நினைச்சுக்கணும். இதனால ஒரு பேர் நமக்கு கிடைக்கணுமா? இந்த பேர் கிடைச்சிருக்கே, இதுக்கு எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கோமோ அப்படித்தான் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆக புண்ணியக்ஷேத்திர வாசம். இப்படி சேதன பேதத்தோபாதி போருமிரே உபாய பேதமும். சேத்தனர்கள் விதவிதமா இருக்காடு இல்லையோ, அதை போல உபாயங்களும் விதவிதமா இருக்கு. அவரவர்களுடைய தகுதிக்கு சேர நிறைய உபாயங்கள். இவத்திலே ஒன்றை அனுஷ்டிக்க மாட்டாமையே என்றிக்கே அறியவும் மாட்டாதவனாய்த்து சொல்றார். இதெல்லாம் அனுஷ்டிக்க முடியாதவனா இருக்கேங்கிறது மட்டும் ஆச்சரியம் இல்லை, இந்த மாதிரி சாதனங்கள்லாம் உண்டுன்னு கூட தெரியாதவனா தானே இருக்கேன். மனிதரில் அறிவுக்கு அடைவில்லாத திரியக்கியோனியாய் இழக்கவுமாமிரே. ஏதோ விலங்கா பிறந்திருந்தேன்னா அறிவில்லாத சாதி அப்படின்னு விட்டுடலாம். அறிகைக்கு யோக்கியமான மனுஷ ஜென்மத்தை பெற்று வைத்திரே. இழக்கிறது, மனுஷனா பிறந்திருக்கேன் ஆனா ஒன்னும் தெரியாத விலங்க போலே இருந்து கொண்டிருக்கிறேன். துரிசராய அவர்கள் தாங்கள் நித்திய சூரிகள் கோட்டியிலேயாம்படி அவர்களுக்கு தியாஜ்யனான கிருத்ரிமன். மனிதர்கள் சம்சாரிகள் அவர்கள் என்ன பார்த்தார்கள்னா என்னை சேர்த்துக்க மாட்டார். என் பார்வைக்கு அவர்கள் எப்படி தெரிகிறார்கள்னா என்னை விட சிறந்தவாளா தெரிகிறா. எந்த அளவுக்குன்னா நித்திய சூரிகளை போல அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்ஷன பாஞ்சஜன்யாதி பிரபுதிகள் உண்டே, அதை போல தெரிகிறா எனக்கு. யாரு? சாதாரண சம்சாரிகளும் கூட. ஏன்னா என்கிட்ட அடியோட அறிவே இல்லை, அதனால அவர்கள் என்னை காட்டிலும் சிறந்தவர்களாக தெரிகிறார்கள். திரியக் ஜென்மமாய் அயோக்கியன் என்று ஆறியிருக்கிறேன் அல்லேன். திரியக் ஜென்மமா இருந்துட்டா தகுதி இல்லை அப்படின்னு ஆறி இருக்கலாம்.
மனுஷ ஜென்மத்தால் உள்ள பிரயோஜனம் பெற்றிலேன். மனுஷ ஜென்மத்தாலே என்ன ஒரு பலன் கிடைத்திருக்க வேண்டுமோ அது கிடைக்காதவனாக இருக்கிறேன், அறிவற்றவனாக இருக்கிறேன். அப்போ விலங்குன்னு அந்த சாதியிலேயும் அங்கேயும் சென்று நிற்பதற்கு தகுதி இல்லாதவனா இருக்கேன். நான் மனுஷனா இருக்கேன். ஆனா மனுஷனா இருக்கேனே தவிர மனிதனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னிடத்துல இருக்கிறதான்னா இல்லையே. முக்கியமானது அறிவு, அதுவே இல்லையே. அப்போ விலங்கை ஒத்தவனாகத்தான் இருக்கிறேன், பார்ப்பதற்கு மனிதனை போலேயும். ஆனால் அறிவை வைத்துக் கொண்டு பார்த்தால் விலங்கிற்கு சமமானவனாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு மேலே மானுஷ்யம் பிராப்பிய ஒரு பிரமாணம் காட்டுறார். மானுஷ்யம் பிராப்பிய லோகேஸ்மின் ந மூகோ பதிரோபிவா நாபக்ராமதி சம்சாராத்து சகலு பிரம்மஹா பவேத்து. இந்த உலகத்திலே ஒருத்தர் மனுஷ ஜென்மத்தையும் அடைந்து வைத்து ஊமையா இல்லை, செவிடா இல்லை, எந்த குறையும் இல்லை, அப்படி இருந்தும் கூட இந்த சம்சாரத்தை விட்டு ஒருவன் நீங்கவில்லைன்னு சொன்னார். அதாவது ஷரீரமாத்தியம் கரு தர்ம சாதனம் விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் எத்தனை பிரமாணம் இருக்கு பாருங்க. மானிட பிறவி அந்தோ மதிக்கிலர் அப்படின்னு ஆழ்வார் பாடுறாரு இல்லையோ. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா பக்த மீரா ரொம்ப அழகா சொல்றா. மானுஷ அவதாரங்கிறா, இது ஒரு அவதாரம்ங்கிறா, அந்த அளவுக்கு ஏத்தத்தை கொடுக்குறா. அப்போ இந்த மனித பிறவி கிடைச்சிருக்குன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? இதை கொண்டு பகவானை அடைவதற்கு வழி தேட வேண்டும், முயல வேண்டும். அதை செய்யலேன்னு சொன்னா எல்லாமே வீணா பொழுது சொல்லியோ இங்கே. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்படி ஒருத்தன் வீணாக்குறான்னு சொன்னால் அவனை போல ஒரு பெரும் பாபி இன்னொருத்தன் கிடையாது. பிரம்மஹத்தி பாபம் செய்தவன் ஆகிறான் அவன். மனித பிறவி கிடைத்து வைத்தும் இதனுடைய மேன்மை அறியாமல் எவனொருத்தன் கழிக்கின்றானோ அவன் பிரம்மஹத்தி பாபத்தை செய்தவனாக கருதப்படுகிறான் அப்படிங்கிற பிரமாணத்தை இந்த இடத்துல காட்டுறார். உபய விலக்ஷணனானேன் என்கிறார். உபய விலக்ஷணனானேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சொல்றார், நான் மனித உருப்படைத்தும் அதற்குரிய பயன் பெறாமல் விலங்கு போலே வாழ்கையால் விலங்காவும் இல்லை, மனிதனாவும் இல்லை, இதை காட்டில விலக்ஷணனா வேறொன்னா இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இன்னொரு பிறவியாகி விட்டேன். இப்பதான் பெருமான் கேட்டார், இப்படி இருக்கிற நீர் என் பக்கல் வருவான் என்னென்னில். இப்படி இருக்கிற நீர் என்கிட்ட ஏன் வந்தீர் அப்படின்னு பெரிய பெருமாள் திருவுள்ளமாக மூர்க்கனேன் வந்து நின்னேன், என் தன்மை பாராத மூர்க்கனாகையாலே வந்து கொடு நின்னேன். என்னுடைய தாழ்வை அறியாத அறிவிலி, அதனால வந்து நிற்கின்றேன். உன் வைலட்சண்யத்தையும் அறிந்து வைத்து, உன் பெருமையெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன், நீ எத்தனை விலட்சணங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கேன். அயோக்கியன் என்று அகலவிலே அடுப்பது. அப்ப எனக்கு என்ன தோன்ற வேண்டும்? நான் அயோக்கியன், தள்ளி நிற்பதுதான் நல்லது அப்படின்னு தள்ளி நிற்கணும் இல்லையோ. வளம் மிக்க மால் பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுத்தங்கூடுருவ ஓர்ந்து தளர்வுத்து நீங்க நினை மாறன். நம்மளால அதைத்தானே பண்ணார். பகவானை பார்த்தார், ரொம்ப விரிவரா இருக்கார். தன்னை பார்த்தார், நமக்கு என்ன தகுதி இருக்கும், அவனை போய் ஆசைப்பட்டு இருக்கவே, தள்ளி போடுவோம் அப்படின்னு தள்ளி போனார். பகவான் விடலை, மேல விழுந்து கட்டி அணைச்சுட்டார், அது வேற விஷயம். அதை போல தள்ளித்தானே போயிருக்கணும். அந்த மாதிரி தள்ளி போகாமல் அயோக்கியன் என்று அகலவிலே அடுப்பது அத்தை செய்யாதே வந்து கொடு நின்னேன். அதை பண்டிகை உங்கள்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கேனே. தண்ணீர் குடிக்கிற ஊற்றிலே நஞ்சை இடுவாரை போலே விலட்சண போக்கியமான விஷயத்தை கிட்டி அழித்தேன் என்கிறார். எல்லாரும் நல்ல தீர்த்தபானம் பண்றதுக்குன்னு இருக்கிற ஒரு ஜலாசயம், ஒரு நீர்நிலை, அதுல போய் நஞ்ச கலந்தா அது எத்தனை பெரிய தப்பு. அதை போலத்தான் நல்லவர்களாலே அனுபவிக்கத்தக்கவனாக இருக்கிற உண்மை கெடுப்பதற்குன்னே வந்திருக்கேன் போல் இருக்கு, நஞ்ச போல நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறார். கண்ணன் என்றது அங்குத்தைக்கு ஆகாதார் இல்லையிரே. கண்ணன்னு சொல்லுகிறார். கண்ணன் எல்லாருக்கும் வேண்டப்பட்டவனா இருக்கிறவர், கண் போல அத்தனை பேரையும் காக்கிறவர், அவனுக்கு ஆகாதார் இல்லை. சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷியோஸ்தின பிரியா அப்படின்னு கீதையில் அவரே சொல்றார். தேவானாம் தானவானாம் ச சாமானியமதி தெய்வத்தம் என்று ஜிதந்தே ஸ்தோத்திரம் கொண்டாடுறது. அப்ப கண்ணன் எல்லாருக்கும் பொதுவானவரா பொது நின்ன பொன்னங்கடலோட கூடியிருக்கார். யாருமே அவருக்கு ஆகாதவர்னு கிடையாது. அதனாலே வந்து நின்றுட்டேன். யாரும் ஆகாதவர் கிடையாது, அதனால வந்துள்ளான்னு வந்திருக்கேன். மூர்க்கனேன் மூர்க்கனேனே, இது ஒரு மௌர்க்கியமே என்கிறார். பீப்சையால் இரண்டு தலையையும் அனுசந்தித்து அத்தலைக்கு வந்த அவத்தியத்தை பார்த்தும் தம்முடைய தன்மையை பார்த்தும் அருளி செய்கிறார். இவன் நான் போய் நிற்கிறதுனாலே அந்த பெருமானுக்கு எப்பேற்பட்ட குறைகள் எல்லாம் ஏற்படும். இப்படி ஒரு மூர்க்கத்தனத்தை பண்ணிட்டு இருக்கேனே அப்படிங்கிறார். இன்னொன்னு தம்முடைய தன்மையை பார்க்கிறார். இத்தனை தாழ்ந்தவனா இருக்கேனே, மனிதனாக பிறந்து வைத்தும் கூட அறிவில்லாதவனாய் இருக்கிறேன், தகுதி இல்லைன்னு தெரிஞ்சும் கூட வந்து நின்றுட்டு இருக்கேனே அப்படின்னு அதையும் நினைச்சு பார்க்கிறார். அதனால தான் மூர்க்கனேன் மூர்க்கனேனேன்னு சொல்லிக் கொள்கிறார் ஆழ்வார்.
ஆச்சரியமா பாடியிருக்கார் பாருங்க. அப்ப திருவரங்கம் சம்சாரத்துக்கு ஒரு அணி போலே விளங்குகிறது. சோலைகளாலே சூழப்பட்டிருக்கிறதான திருவரங்கம். வண்டுகள் கூட முக்தர்களை போல அங்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறார்கள். முக்தர்கள் எம்பெருமானை அனுபவித்து அந்த அனுபவத்திற்கு போக்கு வீடாக சாமவேத கானத்தை பண்ணுகிறார்கள். வண்டுகள் நல்லா தேனை பருகிட்டு அந்த ஆனந்தத்திற்கு போக்கு வீடாக ரீங்காரம் இடுகின்றன, சப்திக்கின்றன. அந்த அர்த்தங்களை எல்லாம் காண்பித்தார். பகவான் ஒரு மேகத்தை போல இருக்கார். ஏன் மேகத்தை போல பகவான் இருக்கிறான், அது எங்கனம் சொல்லக்கூடும்னா அந்த அர்த்தங்களை எல்லாமும் பார்த்துட்டோம். ஏன் நின்னேன்னு பெருமாள் கேட்கிறார், மூர்க்கன் அதனாலே நிற்கிறேன்னு சொன்னார். ஆச்சரியமான பாசுரம். இருக்கிற அவகாசத்திலே, கிடைத்த அவகாசத்திலே சில அர்த்த விசேஷங்களை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அனுபவிக்கிற பேரு பெற்றோம். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய திவ்யாக்ஞையின் அடியாக இந்த திருமாலை உபன்யாசம் தினந்தோறும் பற்பல வித்வான்களாலே அனுபவிப்பிக்கப்பட்டு நடந்து வருகிறது. அதில் இன்றைய தினம் இந்த பாசுரத்தை சொல்ல வேண்டும் என்பது சுவாமியினுடைய நியமனம். அந்த நியமனத்தை அடியுற்றி சில வார்த்தைகள் விண்ணப்பித்தேன். குத்தம் குறைகளை பொறுத்தருளை கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.